நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே. அப்படின்ற இந்த சாங் மார்னிங் ஆனா நம்ம இல்லங்களிலும், உள்ளங்களிலும் ஒலிக்கிற ஒரு மோட்டிவேஷன் சாங் அப்படின்னே சொல்லலாம். பல பேருக்கு இதுதான் அலாரம்னு கூட நாம சொல்லலாம். அவ்ளோ எனர்ஜியா மார்னிங்கே சிட்டிய கிளீன் பண்ற அண்ணனுங்களுக்கும், அக்காக்களுக்கும் முதல் நன்றியையும், முதல் வணக்கத்தையும் சொல்லி ஆரம்பிப்போம். எஸ் 2 நாள் கழிச்சு தான் இத பத்தி பேச முடிஞ்சது. ஏன்னா, சாட்டர்டே தானே வழக்கமா நம்மளோட எபிசோடு வரும். அட நம்ம சென்னைய பத்தி பேச அந்த ஒரு நாள், அதாவது ஆகஸ்ட் 22 மட்டும் போதுமா என்ன? தோணுறப்பலாம் பேசலாம், பேசுவோம். ஏன்னா, அவ்ளோ மெமரீஸ் கோ த்ரூ புதுமுகங்கள், அணைக்கும் கரங்கள் அப்படின்னு பேசிட்டே போலாங்க. வழக்கமா சென்னை டேனா என்ன? சான்ஸே இல்ல. எங்க ஊரு மெட்ராஸு, சென்னை சிட்டி கேங்ஸ்டர். இப்ப ரீசென்ட்டா ஹிருதய் மூவில வர்ற சென்னை பத்தின சாங். இதெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு WhatsApp சோசியல் மீடியான்னு கொண்டாடுற டே. அட கொண்டாட்டம் இல்லன்னா எப்படி? ஹிப்ஹாப் ஆதினா ஸ்டைல்ல சொல்லணும்னா, பொறந்தது கோவை சிட்டி, வளர்த்தது சென்னை சிட்டி. அப்படின்ற மாதிரி தான் எனக்கும், இங்க பல பேருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்டா ஸ்டடீஸ்க்காக, இல்ல ஒர்க்காக வந்த எல்லார் லைஃப்லயும் ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட்ட கண்டிப்பா சென்னை கிரியேட் பண்ணியிருக்குங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பட் ஒர்த்தா ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணியிருக்கும் அப்டின்னே சொல்லலாம். முன்னாடி ஒரு காலத்துல, அதாவது நான் ஸ்கூல், காலேஜ் படிக்கிற டைம்ல, சென்னை பத்தி எங்க ஊர்ல பேசிப்பாங்க. "சென்னை போனா ஏதாவது பண்ணி பொழச்சுக்கலாம்" அப்டின்ற வார்த்தைய கேட்டு பழகுன நானே சொல்றேன், சென்னை போனா ஏதாவது பண்ணி பொழச்சுக்கலாம் அப்டின்றத தாண்டி, சென்னை போனாலே பொழச்சுக்கலாம் அப்டின்றேன். நெறைய ஸ்ட்ரகிள், நெறைய லேர்னிங், புதுமுகங்கள், பாசிங் கிளவுட்ஸ், நட்பு, துரோகம், ஜாப், பிசினஸ் அப்படின்னு லைஃப்‌க்கு தேவையான எல்லாமே தேவையான அளவு இங்க கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். "வந்தாரை வாழ வைக்கும் சென்னை" அப்படின்னு சொல்லுவாங்க. 100% ஷூர். மாற்று கருத்தே இல்ல. பட் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். சும்மா வந்தது வந்துட்ட, வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சென்னையும் சொல்லாது, இந்த சொசைட்டியும் சொல்லாது. அட என்னடா இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க. சும்மா எல்லார் மாதிரியும் பேசுறதுக்கு எதுக்கு நாம? உள்ளத உள்ளபடி பேசலாமே அப்படின்றது தான். ஆக்சுவலா சென்னை போடா வெண்ணெய்ன்னு சொல்லும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த வெண்ணெயையும், திண்ணையையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டனா, அப்புறம் 2ண்ட் ரவுண்டு. அது சொலட்டி அடிக்கும். மான் காராதே பீட்டர் மாதிரி ரிட்டர்ன் எந்திரிச்சு ஒரே பஞ்ச்ல நாக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வாடான்னு சொல்லி கட்டி அணைச்சுக்கும், வாழ வைக்கும். கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும்னு தான் இந்த எக்ஸாம்பிள். மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சேட்டை புடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். அப்படியே 3 இயர்ஸ் பேக். ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை வர்றேன். அதாவது என்னோட பைக்க கொரியர் பண்ணிட்டு, நானும் என்னோட ஃப்ரெண்டும் பஸ்ல வர்றோம். விண்டோ சீட்டு, பெரிய ஹோப்பு, ஹெட்ஃபோனு அதுல சான்ஸே இல்ல சாங் கேட்டுட்டு அப்படியே இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தா, அதுல நம்மள நல்லா புரிஞ்சுகிட்ட நம்ம மார்க் மாமா அல்காரிதம் படி சென்னை ரிலேட்டட் மீம்ஸ், வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகுதுங்க. வேலைக்காக சென்னை போற, ஜாப் கிடைச்சு சேலரி வர்றது வரைக்கும் என்ன பண்ணுவ? அதான் அம்மா மெஸ் இருக்குல்ல, அப்படின்ற ஒரு மீம நான் பார்க்குறேன். பொதுவா நம்ம எல்லாருமே இந்த மீம பார்த்திருப்போம் சோசியல் மீடியால. ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் சென்னை பத்தின சாங்ஸ் கேட்கிறப்ப, ஒரு மாதிரியான ஃபீல். அது செம்மையா சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. என் கூட என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன். அவர் ஆல்ரெடி ஹையர் ஸ்டடீஸே சென்னையில தான் பண்ணாரு. ஸோ அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ என்கிட்ட ஷேர் பண்ணிட்டே வர்றாரு. அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றப்ப, எனக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் விஷுவலா என்னோட கண்ணுக்கு தெரிய வருது. அது இன்னமும் என் கண்ணுக்கு உள்ள அப்படியே வந்துட்டு, வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஒரு எக்ஸைட்மென்ட்டான ஒரு ஃபீல். அட அதாங்க, ஒரு சில விஷயம்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். சில விஷயம்லாம் மத்தவங்க சொல்லி கேட்கிறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்ல. ஸோ அப்போ எனக்கு அவர் சொல்றப்போ, எனக்கு தோணுன ஃபீல் என்னன்னா, அவர் சொன்ன எல்லா ஃபீலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துறணும். அப்படின்ற ஒரு எக்ஸைட்மென்ட் உள்ளுக்குள்ள வந்து ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. அந்த ஆர்வத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டி கூட தாண்டல. அதுக்குள்ள இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட் வந்து கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லிட்டரலா டார்ச்சர்ன்னே சொல்லலாம். அட 1 டைம், 2 டைம் தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸோட அகிம்சை எல்லாமே. அதுக்கப்புறம் அவரே காண்டாயிட்டாருன்னே சொல்லலாம். கொலகாரன் ஆயிடுவேன். மூடிட்டு படுறா. ஏன்னா நான் காண்டு பண்ணிட்டேன். பொதுவா சின்ன வயசுல இருந்தே ஒரு சில எக்ஸைட்மென்ட்னால நமக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லலாம். நாளைக்கு ஸ்கூல் டூர் போறோம். நாளைக்கு ஃபேமிலி ட்ரிப் போறோம். ஆனுவல் லீவுக்கு மாமா வீட்டுக்கு போறோம். அப்படின்ற பட்சத்தில மொத நாள் நைட் நமக்கு தூக்கமே வராதுல்ல. ஸோ லிட்டரலி அந்த ஃபீல் தான் எனக்குமே. அது ஒரு மாரி செம்மையா சூப்பரா இருக்கும். அத நெனச்சு பார்த்தா இன்னும் அந்த எக்ஸைட்மென்ட் எனக்குள்ள குறையவே இல்லன்னு தான் சொல்லணும். ஒரு வழியா ஒரு தூக்கம் போட்டதுக்கு அப்புறம், சென்னை ரீச்டு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்குள்ளயே. டிரைவர் அண்ணா ஹார்ன்லயே மியூசிக் போட ஆரம்பிச்சுட்டாரு. நான் வேற என் ஃப்ரெண்ட வந்து எழுப்பி, "டேய் சென்னை ரீச்டுன்னு நெனைக்கிறேன்டா பார்றான்னு" சொல்லி நான் எழுப்பி விடுறேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் இருக்கே, "டேய் இப்ப தான்டா செங்கல்பட்டே வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் தூங்க விடேன்டா" அப்படின்னு அவன் சொன்னது 7G ரெயின்போ கார்டிங்ல ஒரு சீன் வருமே, அந்த சீன் அப்படியே வந்து அப்ப ஞாபகப்படுத்துச்சு. டா, லொட்ட. ஏன்டா ஏழ வெடுக்குற?
நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. கர்மம் பிடிச்ச நாய, சனிய, பொம்மை, போறம்போக்கு. இன்னொரு வாட்டி எழுப்புன கீழே குதிச்சு செத்துருவேன். அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணி ஒரு வழியா அந்த எக்ஸைட்மெண்ட்டோட சென்னை வந்துட்டோங்க. சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற அந்த போர்டையும் பார்த்துட்டேன். அங்க இருந்த ஆட்டோக்கார அண்ணனுங்களோட அன்பையும் பார்த்துட்டேன். அன்புனா அன்பு, அப்படி ஒரு அன்புங்க. அப்படியே எங்க பக்கமா ஓடி வந்து எங்க பேக்க வாங்கிக்கிட்டு, அவங்களோட வீட்டுக்கு வந்த கெஸ்ட் மாதிரி அத கொண்டு போய் அவங்களோட ஆட்டோல கூட வச்சாங்க. அன்புனா அன்பு, உங்க வீட்டு அன்பு இல்ல, எங்க வீட்டு அன்பு இல்ல. அந்த மாதிரி ஒரு அன்பு. ஒரு செகண்ட் நானே போய் அந்த ஆட்டோல ஏறலான்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு அன்புங்க. அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் என்ன தட்டி சொல்றாரு, "ப்ரோ வி ஃபர்காட் அவர் பைக்." ஏன்னா நாங்க தான் கொரியர் பண்ணியிருந்தோமே பைக். அந்த பைக்கே மறந்து நான் ஆட்டோல ஏற போயிட்டேன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு அன்பு. அப்புறமா பைக்க கொரியர்ல போய் எடுக்க போனா 11:00 ஆகும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்புறம் சோழிங்கநல்லூர் போயிட்டு, பிஜி ரூம்ஸ் பார்த்து, அங்க எல்லாம் ஆல் செட் பண்ணிக்கிட்டு, அகைன் 11:00 போய் பைக் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்தோம் நானும் என்னோட ஃப்ரெண்டும். இது ஏன் இப்ப சொல்றேன்னா, அந்த டேயே ஒரு மாரி ஒரு எக்ஸைட்மென்ட்டா ஸ்டார்ட் ஆச்சு. அதோட மொத நாளே அது ஒரு கம்ப்ளீட் எக்ஸைட்மென்ட்டோட ஒரு மாதிரி ஒரு வைபா ஆரம்பிச்சது. பட் ரீச் ஆனதுலருந்து கம்ப்ளீட்டா ஒரு பேக்டு பாசிட்டிவிட்டி கிடைச்ச மாரி ஒரு ஃபீலு. இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆழமா தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். பைக் எடுத்துட்டு வந்தனாலயோ என்னவோ 2 ஆர் 3 டேஸ்லயே மேஜரா சென்னையில இருக்க எல்லா இடத்தையும் நாங்க சுத்தி பார்த்துட்டோம். இன்ஸ்டிடியூஷன் தியேட்டர் அந்த ஒரு ரீசன வச்சு நாங்க சுத்தாத இடமே இல்ல அப்டின்னே சொல்லலாம். அந்த டைம்ல பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னா கூட, யாராவது ஒருத்தர் வந்து டோ பண்ணி பெட்ரோல் பங்க் வர கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், லிஃப்ட் தர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. "ப்பா! சென்னையில எல்லாருமே ஹெல்பிங் மைண்டோட இருக்காங்க." அப்டின்ற ஒரு சந்தோஷம் வேற இன்னமும் மோட்டிவேட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அப்புறமா கோர்ஸ் ஜாயின் பண்ணதா இருக்கட்டும், அங்க பார்த்த புதுமுகங்களா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு குடுத்தது வந்து சென்னை தான் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கு சப்போர்ட்டிவா எங்கள சென்னையில சஸ்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அந்த பார்ட் டைம் ஜாபா இருக்கட்டும், சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா கிடைச்ச ஜாபா இருக்கட்டும், இப்ப பிசினஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே குடுத்தது நம்ம சென்னை தாங்க. எனக்குன்னு மட்டும் இல்ல, காமனா என்ன மாதிரியான எல்லார் லைஃப்லயுமே பெரிய பெரிய இம்பாக்ட்ட குடுத்ததுமே சென்னை தாங்க. கெரியர சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதும், அட பல பேருக்கு லைஃப் பார்ட்னர குடுத்ததுமே நம்ம சென்னை தாங்க. நேட்டிவ் விட்டு வந்தவங்களுக்கு அடைக்கலம் தர்றதும், அட்ரஸே இல்லாதவங்களுக்கும் ஐடென்டிட்டி குடுக்குறது நம்ம சென்னை தாங்க. டிராஃபிக், நைட் அவுட், பார்ட்டி, பப் எல்லாமே குடுக்குறது சென்னை தாங்க. ஃபிரெண்ட்ஸோட பீச்னா பெசன்ட் நகர், கப்லா பீச்னா திருவான்மியூர், ஆல் டைம்னா மெரினா, வீக்லி ஒன்ஸ் மால் அண்ட் மூவி, வீக்கெண்ட் ஆனா பப் பார்ட்டி, லாங் டிரைவ்னா ஈசிஆர், சில் அண்ட் வைப்னா ஓஎம்ஆர். அடுத்த டர்னிங்ல போலீஸ் இருக்காங்கன்னு சொல்றதுல இருந்து, பெட்ரோல் இல்லன்னா டோ பண்றது வரைக்கும், எல்லா மனசு படைச்சவங்களும் இங்க இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். சாப்பாட்டுக்கு ஃபுட் கோர்ட்டு, வைப் பண்றதுக்கு கான்செர்ட்டு. கத்திப்பாரா, மதுரவாயல் ஃப்ளைஓவர்ல கன்ஃப்யூஸ் ஆகாத ஆளே இல்லன்னு சொல்லலாம். ஸ்கூல், காலேஜ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வர நமக்கு, ஃபியூச்சர் கரியர்ன்னு கிளியர் பாத்த கிரியேட் பண்ணி தர்றதே சென்னைன்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்துல சென்னைன்றது தலைநகர் அப்டின்றதையும் தாண்டி, தலையெழுத்தையே மாத்தக்கூடிய நகர் அப்டின்றத நம்ம பெருமையாவே சொல்லலாம். அப்பேற்பட்ட சிட்டிய ஃபெஸ்டிவல், லாங் வீக்கெண்ட் ஆனா தனியா விட்டுட்டு போயிடுறோம். ஃப்ளட் வர டைம்ல குறை சொல்றோம். சென்னைன்னு இல்லாம ஜெனரலா சொல்றேன். லைஃப்ல ஹேப்பி மட்டும் போதும் அப்படின்னு யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாதுங்க. சேட்னஸ் வந்தா, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு யோசிக்கவும் கூடாது. ஹேப்பினஸ் வந்தா எப்படி கம்ப்ளீட்டா அத ஏத்துக்கிறோமோ, அதே மாதிரி சேட்னஸ் வந்தாலும் அத ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். அப்படின்றது தான் மனித நியதின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா, எதுவுமே எப்பவுமே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. மாற்றம் வரும் மனம் நினைத்தால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடோட ஃபுல் மோட்டோ என்னன்னா, மெட்ராஸ் டே முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த இந்த பாட்காஸ்ட்டையும் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ இந்த நேரம் எல்லாரும் மாதிரி இல்லாம என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மேக் பண்ணது தான் இந்த பாட்காஸ்ட். வருஷம் 300 ஆயாச்சு. தலைமுறை பல நூறு பார்த்தாச்சு. இளமை தெறிக்கும் எங்கள் சென்னை என்றும் 16 அப்படின்னு சொல்லி இந்த வீக் எபிசோட முடிச்சுக்குவோம். மறுபடியும் ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காகவே சீக்கிரமாவே வர்றேன். அதுவரைக்கும் உங்கள நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்க கூட இருக்கவங்களையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க. See you. Bye bye. Take care. Cheers. DK. இது ஒய் பிளட், சேம் பிளட். பரட்டா